2 உலகங்களில் வாழுகிற முதல் தலைமுறை பிள்ளைகள் நீங்கள் தான். உங்களுக்கான விர்ச்சுவல் வேர்ல்டு, டிஜிட்டல் வேர்ல்டு, உங்களுக்கான ரியல் வேர்ல்டு, இது 2லேயும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க. இது 2க்குள்ளேயும் மைண்டில் காம்ப்ளிகேஷனும் டாக்ஸிக் திங்ஸும் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் யாரை எப்படி எந்த லேயருக்கு கொண்டு போகிறதுன்னு நமக்கு இப்போ தெரியவே இல்லை. நம்ம நிறைய புதிய புதிய டெர்மினாலஜிஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம். ஒரு விஷயத்தை பற்றி நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகளே இல்லை. இப்போலாம் கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? முன்னாலாம் நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க, இப்போலாம் ஒன்றுமே சொல்கிறாங்க இல்லை, வேறு லெவலுங்கிறாங்க எதை சொன்னாலும். அப்போ என்னாச்சு? உங்கள் கம்யூனிகேஷன் லேப்ஸ் ஆகிருக்கு. பட் ஃபைனலி வி ஆர் கம்யூனிகேட்டிங் வித் ஈச் அதர். இன்ஸ்டாகிராம்லையும் சோஷியல் மீடியாலையும் எல்லாத்துலேயும் நீங்கள் கம்யூனிகேஷன் தானே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஃபைனலி என்ன பண்ண தெரியாமல் ஒரு எமோஜி தீ எரிய விட்டுட்டு போயிருக்கீங்க. வார்த்தைகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கவனிச்சிங்களா யாராவது? வி லாஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ். கம்யூனிகேஷனில் சொல்ல தெரியல. அது மிகச்சிறப்பானதாக இருந்தது என்றால் அதை புரிய வைக்க நமக்கு முடியவில்லை என்ற காரணத்திற்காக அது வேறு லெவல்னு சொல்லிடுறோம். நல்லா இருக்குது, சூப்பரான ஒரு ஃபீல்னா, செம வைப்பு, இவ்வளோதான். ஒற்றை வார்த்தை இரட்டை வார்த்தையில் உங்கள் உலகத்தை சுருக்கிக்கிட்டே வரான். ரைட்டு தானே? அப்போ இந்த உலகம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. இந்த உலகத்தை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால். அதனால தான் முதல்ல நான் சொன்னேன், எனர்ஜி மேனேஜ்மெண்ட். இந்த எனர்ஜி எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க, இந்த டயத்தை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க. டைம் தான் பெரிய பணம். An average Indian spends at least 6 hours in an internet, தெரியுமா? ஆனால் அந்த 6 ஹவர்ஸில் எதுக்காக இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறோம் ஒன்று இருக்கா இல்லையா? நம்மளெல்லாம் இதுக்கு முன்னே இந்த டெக்னாலஜி வளர ஆரம்பித்தப்போ வெளியிடங்கள்லேருந்து நமக்கு வரதப்போ நம்மளை எப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு கேட்டால், இந்த டெக்னாலஜியை பயன்படுத்த தெரிந்தவன் புத்திசாலின்னு நம்மளை ஏமாற்றிட்டாங்க. இதுக்கு முந்தின தலைமுறை எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், டெக்னாலஜியை பயன்படுத்த தெரிஞ்சிட்டாலே இவன் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கப்பட்டிருக்கான். ஒரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியுது, என் ஹேண்டில் இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, நான் போட்டதுக்கு இவ்வளோ பேர் லைக் போடுறாங்க, அதுவே பெரிய சாதனை என்று நாங்கள் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம். அதே நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கும் கொடுத்து விட்டது தான் சாபக்கேடு. நீங்கள் அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்கிறதும் அதுக்கு நமக்கு இவ்வளோ லைக்ஸ் விழுகிறதும் இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் சாதனை கிடையாது. ட்விட்டரில் உங்களுக்கு ஒரு ஹேண்டில் இருக்கிறதும் உங்களுக்கு லைக்ஸ் விழுகிறது சாதனை கிடையாது. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறதும் உங்களை இவ்வளோ பேர் பின்தொடர்வதும் சாதனை கிடையாது. இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஒரு அப்ளிகேஷனை உங்கள் அறிவின் வழியாக நீங்கள் உருவாக்கினால் அதுதான் சாதனை. அதுதான் டெக்னாலஜியோட பிறந்தவனுக்கான தகுதி. அதை தான் நீங்கள் செய்யணும். நீங்களும் இந்த முந்தின ஜென்ரேஷன் மாதிரி மாட்டிக்கக்கூடாது. நான் போனேன், அதில் கருத்து போட்டேன், அதில் 4 பேர் கைத்தட்டினாங்க, 3 பேர் சூப்பர்னாங்க, 2 பேர் இது போட்டாங்க. இதில் இன்னொரு காமெடியில் நடக்குது. இப்போ எப்படி தெரியுமில்ல? ஒரு ஃபோட்டோவை போட்டுவிட்டு வெயிட் பண்ணுறது, லைக் போட்டாங்களா இல்லையா, இல்லாட்டி பூரா பயிலுக்கு ஃபோன் பண்ணுறது. நீ போட்டப்போ நான் பண்ணல, நான் போட்டப்போ நீ போடல, உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நாங்கள் மொய் எழுதுனோம்ல, எங்கள் வீட்டு கல்யாணத்தில் நீ மொய் எழுதுங்கிற கதையா? பயிலுக்கு கூட பரவாயில்ல. இதில் பொம்பளை பிள்ளைலாம் ஃபோட்டோ போட்டு லைக்கு போடலன்னா அது கூட சண்டைக்கெல்லாம் போகுது. இதுக்குன்னே 4 பசங்க வேறு இருக்கணும். அவங்களுக்கு தான் அதில் தான் இத்தனை லேயர் வந்துருச்சு இப்போ. ஸோ தட் ஹவு மச் நம்மளுடைய நேரம் நம்மை அறியாமல் எப்படியெல்லாம் திருடப்படுது பாருங்கள். உண்மையான மகிழ்ச்சி என்ன என்று நமக்கு புரியாமல் நம்மளை வச்சுட்டு இதுதான் மகிழ்ச்சி என்று இந்த உலகத்துடைய நிறுவனங்களால் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அறிவு மகிழ்ச்சி என்று நமக்கு புரிவதே கிடையாது. அறிவின் வழியாக அடித்து தூக்குறதுக்கு பேர் தான் மகிழ்ச்சி நமக்கு புரியுறதே கிடையாது. ஒரு கன்சியூமரிஸ்டிக் லைஃப் ஸ்டைலில் இருந்தாலே மகிழ்ச்சி நம்ம நினச்சிக்கிறோம். பொருட்களை வாங்குவதற்கான தகுதி உருவாவதன் வழியாக நாம் பெரியவர்கள் என்று நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? 1500 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு உடையை வாங்கக்கூடிய வசதி எனக்கு வந்து விட்டது, நான் வளர்ந்து விட்டதாக நீங்கள் நினைக்கிறீங்க. கிடையாது. என் வீட்டில் ஒரு லேப்டாப்பை என்னால் சொந்தமாக இன்றைக்கி வாங்கிட முடியும், அதனால் நான் வளர்ந்துட்டேங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க. அது கிடையாது. அது முந்தைய தலைமுறை அப்படியா தன்னை நிறுத்தி கொண்டது போதும். அந்த லேப்டாப்பை நீங்கள் உருவாக்கி இருந்தால் தான் நீங்கள் ஜெயிச்சதா அர்த்தம். அந்த ஆடையை நீங்கள் உருவாக்கி இருந்தால் தான் நீங்கள் ஜெயிச்சதா அர்த்தம். இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே எங்கே கழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் கன்சியூமரிஸ்டிக்கில் கழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு பொருளை வாங்குவதில், நுகர்வதில், அதற்காக பணம் சம்பாதிப்பதில், உருவாக்குவதில் இருக்கணும். தட்ஸ் வேர் த டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் யூ. இந்தியாவில் தான் அதிகமான ஸ்டார்ட் அப்புகள் உருவாகுது. இந்தியாவில் தான் அதிகமான ஸ்டார்ட் அப்புகள் மூடப்படுது. காரணம் என்ன? எல்லாருக்கும் ஆஸ்பிரேஷன் இருக்குது, டெக்னாலஜி கையில் இருக்குது. பட்டு அதை எப்படி போய் ரீச் அவுட் பண்ணுறதுக்கான மெத்தடாலஜி யாருக்கிட்டையுமே இல்லை. எல்லோரும் நல்லா படிக்கிறோம். முன்னே விட நிறைய திறமசாலிகள் இப்போ இருக்காங்க. ஆமாவா இல்லையா? இப்போ பெரியவங்களாம் என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், என் ஜென்ரேஷனோட இந்த தலைமுறை தான் அறிவாளி பிள்ளைகள். எல்லா காலகட்டத்திலையும் அறிவு முதிர்ச்சி என்பது அளந்து கொண்டே போகும். சில நேரத்தில் ஆசிரியர்கள் ஆத்திரத்தில் சொல்கிறதா இவங்கெல்லாம் மோசம், இந்த காலத்து பிள்ளைகள்லாம் சரியில்லை, இந்த காலத்து பிள்ளைகள்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டீச்சருங்கள் ஒவ்வொருட்டம் சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? இந்த பேட்ச் மாதிரி ஒரு மோசமான பேட்சை நான் பார்த்ததே இல்லைம்பாங்க. அதில் காமெடி இல்லைனா எல்லா வருஷமும் அதை சொல்லுவாங்க. அப்போ உங்கள் கண்ணில் ஒரு பேட்சு கூட இது வரைக்கும் நல்ல பேட்சே படலை. ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நிறைய திறமசாலிகள் இருந்தும் ஏன் வெற்றியாளர்கள் குறைவாக இருக்கிறார்கள்? என்றைக்கா அது கவனிச்சிருக்கீங்களா? நிறைய திறமசாலிகள், முன்னை விட அதிகமான திறமசாலிகள் இப்போது இருக்காங்க. ஆனால் வெற்றியாளர்கள் ஏன் குறைவாக இருக்காங்க? ரீசன் ஒன்று தான். திறமைசாலி வெற்றியாளர் வேண்டுமென்றால் அவனுக்கிட்ட ஒரு ஐடியாலஜி இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். அந்த ஒழுக்கம் தான், அந்த டிசிப்ளின் தான் ஒரு திறமைசாலியை வெற்றியாளராக மாற்றுகிறது. அதனால் நிறைய திறமைசாலிகள் தனக்குள்ளே புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருக்கிறேன், என்னை இந்த சமூகம் அங்கீகரிக்கவில்லை, சமூகம் புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்களே போராடி கொண்டெல்லாம் இருக்கக்கூடாது.
நீங்கள் ஒரு இடத்தை அடைவதற்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளாமல் உங்கள் திறமையை வைத்துக்கொண்டு உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பது தான் உண்மை. நீங்கள் இந்த உலகத்தில் படித்த நீங்கள் மிகப்பெரிய அறிவியலாளர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டவர்கள், அறிவாளிகள் என்று நீங்கள் அறிந்து கொண்ட அத்தனை மனிதர்களும் அவர்களுடைய உழைப்பில் ஒரு டிசிப்ளினை வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல தான் அவன் ஜெயிச்சிட்டான். நீங்கள் படிக்கிற படிப்பை இன்னொருத்தரும் படிப்பார், ஆனால் உங்கள் கூட படிக்கிற ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, ஒருத்தர் ஏன் தோக்குறாரு. அவர் தன்னுடைய வெற்றியை அடைவதற்கு இடையில பிரிட்ஜிங் ஃபேக்டராக இருக்கிறது ஒழுக்கம் மட்டும்தான். தட் இஸ் ஐம் செய். இன்னைக்கு தேவை ஒழுக்கம்தான். ஒழுக்கம்னா மறுபடியும் பழைய கதையெல்லாம் நான் சொல்ல வரல. நான் சொல்கிற ஒழுக்கம் என்பது இன்றைக்கு இருக்க டெக்னாலஜி வழியாக உங்களுடைய ஒழுக்கம் எப்படிப்பட்ட ஒழுக்கமாக இருக்கிறது. உங்களுடைய நேரத்தை உங்களால் சரியாக கையாள முடிகிறதா? உங்கள் உடம்பை மனசை உங்களால் பத்திரமாக வைத்துக்கொள்ள முடியுதா? இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டுடே. ஏன்னா இன்றைக்கி எவ்ரி திங் இஸ் அக்சசபிள், ரைட் தானே? இன்றைக்கி எவ்ரி திங் இஸ் அக்சசபிள் அண்ட் யூ கைஸ் நோ இட். அப்போது இந்த உடம்பு தாங்குதுங்கிறதுக்காண்டி என்னென்ன தப்பெல்லாம் பண்ண முடியுமோ அந்த தப்பெல்லாம் பண்ணிவிட்டு உடம்பு எதுக்காக தேவைப்படுதோ அதுக்கு நீங்கள் பயன்படுத்த முடியாமல் போனால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இந்த அறிவை நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு தேவையான இடத்துல உங்களுக்கு பத்தாமல் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது மேட்ச். அப்போ ரொம்ப கவனமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரே விஷயம் இது மட்டும்தான். ஹவு ஆம் ஐ கோயிங் டு யூஸ் திஸ்? என்னுடைய ஒழுக்க குறியீடு என்பது என்ன? வாட் இஸ் மை டிசிப்ளின் கோஷன்ட்? டோன்ட் திங்க் தட் நம்ம வெரி ஓல்ட் கை கம் அப் ஃப்ரம் ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் ஐடியா. நோ, ஒழுக்கம்ங்கிறதுலாம் கான்ஸ்டன்டான ஐடியா. ஒரு திறமசாலி ஜெயிக்கிறானா அதில் தான் ஜெயிப்பான். நீங்கள் வெற்றியாளர்கள் எல்லாரையும் கவனிச்சு பாருங்கள், அவங்கள்ட்ட ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்குது. சில சினிமா நடிகர்களை பற்றி பேசுகிற போது கூட அதை சொல்லுவார்கள். என்னுடைய துறை சார்ந்து நான் பல பேரை சந்தித்திருக்கிறேன். மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனை சந்திச்சிருக்கிறேன், மிகப்பெரிய நடிகர்களை சந்திச்சிருக்கேன், மிகப்பெரிய அறிவியலாளர்களை சந்திச்சிருக்கேன். இவங்க எல்லாட்டையும் அடிப்படையிலே ஏதோ ஒரு ஒழுக்க குறியீடு ஒன்று இருந்திருக்கு. 8 மணிக்கு இன்டர்வியூனா 7:55 வந்து நிற்பாங்க. எப்படி வந்தாங்கன்னு தெரியவே தெரியாது. 8 மணிக்கு 7:55 வந்து நிற்பாங்க. இன்றைக்கி கூட 10:30 மணிக்கு வரணும்னு சொன்னாங்க. சாப்பிடாமல் கீழே 10:15 நான் வந்தேன். அப்புறம் கரெக்டாக சாப்பாடு வந்துச்சு, சாப்பிட்டுட்டு போகலான்னாங்க. ரைட்டா? நம்ம வந்து நமக்காக 1000 பேர் காத்திருக்கூடாது, நம்ம வேணால் 4 பேருக்காக காத்திருக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ எல்லோரிடமும் ஏதோ ஒரு ஒழுக்க குறியீடு இருந்தது. நான் ஒரு டெக்னாலஜி இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் நான் இவ்வளோ நேரம் தான் இருப்பேன். என் ஃபோனை நைட்டு நான் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி ஃபோனை உங்களால் ஆஃப் பண்ண முடியுமா? கேன் யூ? இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ கைஸ்? ஆனால் புத்திசாலியெல்லாம் ஃபோனை ஆஃப் பண்ணுறான், அது தெரியுமா? ஒரு அதுதான் நான் சொன்னேன், இந்த தலைமுறைக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களை முந்தைய தலைமுறையால் சரியாக கொடுக்கவே முடியலை. 9 மணிக்கு தூங்கிடணும்னு சொன்ன ஊர் இருக்குல்ல, அது ஃபோனை எப்படி பயன்படுத்துன்னு சொல்ல தெரியல. அதுக்கு இப்போ பதட்டத்திலே இருக்கும் அந்த ஃபோன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது வந்திருக்குமோ, மோடி இடி கூப்பிட்டுருப்பாரோ, அப்படி தானே எல்லாருக்கும் இருக்குது. அப்போ இந்த டெக்னாலஜியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணலைன்னா உங்கள் டயத்தை உங்களால் சேவ் பண்ண முடியாது. ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் த பெஸ்ட் ஆஃப் யுவர் டைம். எப்படி என்னுடைய டயத்தை நான் மிச்சம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? டைம் தான் காசு இல்லையா? நீங்களாம் இப்போ தானே படிக்க வந்திருக்கீங்க. நான் சொல்லட்டா, நீங்களாம் பல கம்பெனிக்கு ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சம்பளம் வாங்காமல். எப்படின்னு தெரியுமா? நீங்கள்லாம் இந்த சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸில் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா கம்பெனிக்கெல்லாம் காசு இல்லை, ரைட்டு தானே? இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வாரத்துக்கு 2 ஃபோட்டோ போட்டிங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனிக்கு வேலை பார்த்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த நம்பர்ஸ் கூட்டிக்கிட்டே இருக்கணும். அதனால சொல்லுவான், இதை பூஸ்ட் பண்ணுறியா, இந்த போஸ்ட்டை, உன்னுடைய என்ன பழைய ஹிஸ்ட்ரி பாரு, 7 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஃபோட்டோவை நீ போட்ட பாரு, உன் குடும்பத்தோடு இருக்க பாருன்னு ஏன் சொல்கிறான்? நீங்கள்லாம் அவனுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள்லாம் கேம்பஸுக்கு வர்றதுக்கு முன்னாலே கேம்பஸில் செலக்ட் ஆகிருக்கீங்க பாஸ், ரைட்டா? அப்போ உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளுகிறவன் பணக்காரன். நீங்கள் இந்த உலகத்தின் நேரத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறீர்களா? உலகம் உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறதா? ஒரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைலுக்குள்ளேயோ அல்லது ஒரு இன்டர்நெட்டில் டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப எந்த நேரத்தை எதற்காக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? இதுதான் புதிய ஒழுக்க விதிகள். மீனிங்லெஸ்ஸாக, எய்ம்லெஸ்ஸாக வீடியோஸை ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்காதீங்க. தட் வில் டாக்ஸிக் யுவர் மைண்ட். என்னென்னு இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிலீஃபாக இருக்கா என்ன? ஹானஸ்ட்டாக யோசிச்சு பாருங்களேன். நம்ம நினைப்போம் ஒரு ரிலீஃப்காக உள்ளே போகிறதா நம்ம நினைப்போம். ஆனால் வெளியில் வரையில் அதை விட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் வெளியில் வருவோம். ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு உள்ளே வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், உங்கள் குப்பை தொட்டியை குப்புற கவிழ்த்து வைங்க.